ஈசப்பத்துலேருந்து ஈசை வருது பாருங்கள். இங்கே இருங்க, இங்கே எத்தனை புத்து இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈசை வெள்ளை கலரில் இருக்குது. பால், இதை பால் ஈசைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, பால் கலரில் இருக்கனால பால் ஈசைன்னு சொல்லுவோம். இதே கருப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கருகமணின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி ஒரு தடவை பிடிச்சி புடச்சி காய வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா காய வச்சுருக்கோம். நாங்கள் நைட்டு கொஞ்சம் வந்துச்சு, நைட் வேறு பிடிச்சி வச்சுருக்கோம். இது நம்ம பையில் போட்டு குளுக்கணுமாக்கும் இந்த ரெக்கை வேறையாக வந்துடும், அந்த ஈசல் வேறையாக வந்துடும். புடச்சி நல்லா பக்குவம் பண்ணி வைக்கணும். நம்ம இது ஈச மாவை கலக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவை கம்பு, அரிசி ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து கடையில் கொண்டு போய் அரைச்சோம்னா, அது கூட ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சா நல்லா கம்மகம்மன்னு இருக்கும். அது கூட சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கணும். சூப்பராக இருக்குங்க. ஈசை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.